السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الشهر الحرام قتال فيه قل قتال فيه كبير وصد عن سبيل الله وكفر به والمسجد الحرام وإخراج أهله منه أكبر عند الله. كان رسول الله صلى الله عليه وسلم يقول: إذا دخل رجب اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய கிருபையால் கண்ணியம் பொருந்திய ரஜப் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. ரஜப் மாதத்தை சந்தித்திருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு 3 சிந்தனைகள் முக்கியமானவை. ஒன்று, இந்த ரஜப் மாதம் கண்ணியமான மாதங்களில் ஒன்று. அல்லாஹுவினால் 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அல் குர்ஆனில் சொல்லித் தருகிறான், மாதங்கள் மொத்தம் 12, அதில் 4 மாதங்கள் கண்ணியமானவை. துல்காய்தா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம் என்று தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்களும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ரஜப் மாதமும் 4 மாதங்களும் கண்ணியமானவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ அதை நாம் கண்ணியப்படுத்தியாக வேண்டும். ஒமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹுவின் அடையாள சின்னங்களை, அல்லாஹுவினால் கண்ணியமாக்கப்பட்டவைகளை அல்லது அல்லாஹுவினால் கண்ணியமாக்கப்பட்டவர்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அதுதான் அவர் இறையச்சம் உள்ளவர் என்பதற்கான அடையாளம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லித் தருகிறான். மனிதர்களில் சிலரை அல்லாஹ் கண்ணியமானவர்களாக ஆக்கியிருக்கிறான். அவர்களுக்குரிய கண்ணியத்தை நாம் வழங்க வேண்டும். நபிமார்கள் கண்ணியமானவர்கள், சஹாபாக்கள் கண்ணியமானவர்கள், இமாம்கள் கண்ணியமானவர்கள், இறை நேசர்கள் கண்ணியமானவர்கள், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கண்ணியமானவர்கள், நமக்கு கல்வி போதித்த உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள் கண்ணியமானவர்கள், ஏன் நம்மோடு வாழக்கூடிய நம்மை விட அனுபவத்திலும் வயதிலும் மூத்தவர்கள் கண்ணியமானவர்கள். யாரெல்லாம் கண்ணியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய கண்ணியத்தை, மரியாதையை நாம் கொடுத்து ஆக வேண்டும். இடங்களில் சில இடங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அந்த இடத்திற்குரிய கண்ணியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த ஹரம் ஷரீஃப் கண்ணியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த புண்ணிய பூமி கண்ணியமானது.
பைத்துல் முகத்தஸ் கண்ணியமானது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் இறையில்லங்களாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் கண்ணியமானவை. அந்த இடத்தினுடைய கண்ணியத்தை பேணி நடக்க வேண்டும். காலங்களில் சில காலம் கண்ணியமானதாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. மாதங்களில் இந்த 4 மாதங்கள் கண்ணியமானவை. இந்த மாதங்களை நாம் கண்ணியப்படுத்தி ஆக வேண்டும். எப்படி கண்ணியப்படுத்துறது? ஒரு ஆளை கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவரை எதிர்த்து பேசக்கூடாது, அவர் சொன்னதுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கணும், அவரோட முந்தி பேசக்கூடாது, அதிகம் பேசக்கூடாது, அவருடைய உத்தரவு மீறி நடக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஆளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம். மாதத்திற்கு எப்படி கண்ணியம் செய்கிறது? அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி தருகிறான், யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராமி கிதாலின் ஃபீஹ். இந்த கண்ணியமான மாதங்களில் போர் செய்வதை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். இந்த மாதத்தில் போர் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை ஒரு இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ஒரு சிறிய ஒரு படை போனது, எதிரிகளை சந்தித்தது, போர் செய்தது. முக்கியமான எதிரியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை அந்த குழு கொலை செய்தது. அந்த போர்க்களத்தில் அந்த போர் நடந்தது கரெக்டாக ரஜப் மாதத்தினுடைய தொடக்கத்தில். ரஜப் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இந்த சம்பவம் நடக்குது. இந்த விஷயம் அப்படியே பரவலாகி இஷ்யூவாகி காஃபிர்கள் பேசிக்கொண்டார்கள். மக்காவாசிகள் 4 மாதங்கள் கண்ணியமானவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலம் முதல் இன்னைக்கு வரைக்கும் அது கண்ணியமானதாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் முஹம்மதினுடைய தோழர்கள் அந்த கண்ணியத்தை கெடுத்து விட்டார்கள். அந்த மாசத்தில் போய் போர் செய்யறதுக்கு போயிட்டாங்க, ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாங்க, அந்த கண்ணியத்தை கெடுத்துட்டாங்க, எப்படி போர் செய்யலாமா என்றெல்லாம் அந்த காஃபிர்கள் கேட்டார்கள். அப்போதான் அல்லாஹு தஆலா பதில் சொன்னான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், கிதாலுன் ஃபீஹி கபீர். கண்ணியமான மாதங்கள்ல போர் செய்யறது தப்பு தான், இல்லன்னு இல்லை, தப்பு தான். ஆனா இவ்வளோ பேசுறீங்களே, நீங்க முதல்ல இந்த மாதத்திற்கு கண்ணியம் கொடுத்தீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்க சொல்றான். வஸத்துன் அன் சபீலில்லாஹி வ குஃப்ரும் பிஹி வல் மஸ்ஜிதில் ஹராம். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை நீங்கள் தடுத்தீர்களே, பள்ளிக்குள் வரக்கூடாது என்று சொன்னீர்களே, மக்காவிற்குள் நுழையக்கூடாது என்று மக்களை தடுத்தீர்களே, உம்ரா செய்யக்கூடாது என்று தடுத்தீர்களே, இது அதோட பெரிய குற்றம் இல்லையா? இதை நீங்க செய்யலாமா என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்களை பார்த்து கேட்கும்படி அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவை அனுப்பினதாக சொன்னா இல்லையா? அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அவங்க தலைமையில் ஒரு குழு போச்சு, எதிரிகளை சந்தித்தது, கொலை செய்தது எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர்கள் நினைத்து கொண்டார்கள் இது ஜமாதுல் ஆஹிரினுடைய கடைசி நாள் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அவங்களுக்கு தெரியாது ரஜபு பிறந்துருச்சு அப்படிங்கிறது. இன்னைக்கு நவீனங்கள் வளர்ந்து விட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு மாதம் பிறந்துருச்சா இல்லையா, தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறத ஈஸியாக விளங்கிக்கிறோம் வீட்டில் உட்காந்துக்கிட்டே. அன்னைக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம், அவ்வளோ எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நேரத்தை கண்டுபிடிக்கிறதோ அல்லது ஒரு நாளை கண்டுபிடிக்கிறதோ தொழுகையினுடைய நேரங்களை தெரிந்து கொள்வதோ அவ்வளோ இலகுவானது கிடையாது, எளிதானது கிடையாது. ஆய்வு செய்து தான் கண்டுபிடிக்கணும். அதனால போன அந்த குழு நினைத்து கொண்டது இன்னும் ரஜப் மாதம் பிறக்கல்ல, ஜமாதுல் ஆஹிர் மாசத்துல தான் நாம இருக்கிறோம். ரஜபுக்கு முந்தைய மாசம் ஜமாதுல் ஆஹிர், அந்த மாசத்தினுடைய கடைசி நாள் என்று விளங்கி கொண்டு போர்க்களத்தில் ஈடுபட்டு ஒரு எதிரியை வெட்டி வீழ்த்தியது. அதற்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு கலந்து கொண்டது ரஜப் மாதத்தினுடைய தொடக்கம் என்று. அது தெரியாம நடந்தது. அல்லாஹ் கேட்கிறான், இதை பெருசா பேசுறாங்களே காஃபிர்கள் மக்காவாசிகள், கண்ணியமான மாசத்துல இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு சொல்றீ, அவங்க கூப்பாடு போடுறாங்களே, அவங்கள பார்த்து நீங்க கேளுங்க, மக்காவுக்குள் வரக்கூடாது நீங்க தடுத்தீங்களே,
உம்ரா செய்ய வந்த மக்களை உம்ரா செய்யக்கூடாது என்று நீங்க போங்கன்னு சொன்னீங்களே, அதுவும் கண்ணியமான மாசத்துல தானே. பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய குற்றம், அதுவும் கண்ணியமான மாசத்துல தானே நீங்க செஞ்சீங்க. இது இதோட பெரிய குற்றம் இல்லையா என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதிலடி கொடுக்குமாறு திருமறை வசனத்தின் மூலமாக சொன்னான். நான் இங்கே பதிய வைக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த ரஜப் மாதம் உள்ளிட்ட அந்த 4 மாதங்களில் போர் செய்யக்கூடாது, சண்டை செய்யக்கூடாது, யாரை அடிக்கக்கூடாது, யாரை துன்புறுத்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அநீதம் செய்யக்கூடாது என்பது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அன்னைக்கு இருந்த மக்காவாசிகள் கூட அந்த கண்ணியத்தை விளங்கி வச்சிருந்தாங்க. இந்த மாசத்துல தப்பு செய்யக்கூடாது, இந்த மாசத்துல எந்த அநீதமும் செஞ்சிடக்கூடாது என்பதை அவர்கள் முதல் கொண்டு விளங்கி வச்சிருந்தாங்க. தன் தகப்பனை கொன்றவனை நேரடியாக கண்ட பொழுது கூட அது இந்த மாதங்களில் ஒன்றாக இருந்தால் அவங்கள பக்கத்தில் போக மாட்டாங்க. நீ அப்பனை கொன்னவன்லோ அப்படின்னு சொல்லி அவனை திருப்பி பழி தீர்ப்பதற்கு தேடிக்கொண்டே அலைவார்கள். எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள் நேரடியாக கண்ணுக்கு முன்னா நிற்கிறாரு. ஆனா இந்த ரஜப் மாதம், இந்த அல்லாஹ்வினால் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்களில் ஒரு மாதமாக அது இருக்கிற பட்சத்தில் அவரை தொட மாட்டாங்க, திருப்பி அடிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதம் கண்ணியமானது அப்படிங்கிறத அவங்களே விளங்கி வச்சிருந்தாங்க. மக்காவாசிகள் அவ்வளோ விளங்கி இருக்கிற பொழுது நாம எந்த அளவுக்கு இந்த மாசத்தினுடைய கண்ணியத்தை புரிஞ்சிருக்கணும், விளங்கி இருக்கணும். அப்போ இந்த ரஜபு, துல்கஅதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம் போன்ற 4 மாதங்கள் கண்ணியமானவை. இந்த மாசத்துல அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல், தவறு செய்யாமல், அநீதங்களில் ஈடுபடாமல், அல்லாஹ்வினுடைய கோபத்தை ஏற்படுத்தும்படியான செயல்களில் ஈடுபடாம நாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் ரமலானில் மட்டும்தான் பக்குவமாக இருப்போம், ரமலானில் மட்டும் ரொம்ப இரையச்சத்தோடு இருப்போம், பேணுதலோடு இருப்போம், பாவம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையோடு இருப்போம். ஆனால் எல்லா காலங்களிலும் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த 4 மாதங்களில் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னால் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். அந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தான் நாம் இருக்கிறோம், ரஜப் மாதத்தினுடைய தொடக்கம். அப்போ இந்த மாதம் கண்ணியமானது அப்படிங்கிறத முதல்ல நாம் விளங்கணும். 2வது செய்தி, இந்த ரஜப் மாதத்தினுடைய தொடக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா, இறைவா எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரஜப் மாசத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. இந்த மாதம் பரக்கத்தை தேடக்கூடிய ஒரு மாதம், பரக்கத்தை அல்லாஹ்விடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதம். எல்லாருக்குமே பரக்கத்து வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனால் பரவலாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், என் வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தே செய்கிறதில்லை, வியாபாரத்தில் பரக்கத்து இல்லை, வீட்டில் பரக்கத்து இல்லை, அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்துருக்குறான், அந்த குழந்தைகள் அபிவிருத்தி இல்லை, பொருளாதாரத்தில் பரக்கத்து இல்லை, நேரங்களில் பரக்கத்து இல்லை என்று இல்லை இல்லை என்று சொல்வதைத்தான் இன்றைக்கு பரவலாக பார்க்க முடிகிறது. ஏன் அல்லாஹ் பரக்கத்தை செய்கிறது இல்லையா? அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறது இல்லையா என்றால், அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பரக்கத்துகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான், நாம உணரல. இதுதான் பரக்கத் என்று தெரியாத காரணத்தினால் நம் வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தே செய்யவில்லை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். பரக்கத்துனா என்ன? பெருமக்கள் சொல்வார்கள், கல்ல அததுஹு வ கசுர நஃப்உஹு, அளவு குறைவாக இருக்கும், ஆனால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அளவு கம்மியாக இருக்கும், அது செய்யக்கூடிய வேலை ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் பரக்கத். அறிஞர்கள் சொல்வார்கள், பரக்கத்து அப்படிங்கிறத கண்ணால பார்க்க முடியாது, கண்ணால பார்த்து இது பரக்கத்து அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அளவை வைத்து நிர்ணயம் செய்ய முடியாது, அளவை வச்சு பார்க்க முடியாது. இது பெருசா இருக்கு இது பரக்கத்து, இது கூடுதலா இருக்கு இது பரக்கத்து, இது நிறைய இருக்கு இது பரக்கத்து என்று சொல்ல முடியாது. பரக்கத் என்பது கண்ணால் பார்க்கப்படக்கூடிய ஒன்று அல்ல, அளவை வைத்து முடிவு செய்யப்படக்கூடிய ஒன்றும் அல்ல, அது அனுபவ ரீதியாக உணரக்கூடிய ஒன்று என்று சொல்கிறார்கள். அப்ப அளவு கூடுதலாக இருக்கிறது பரக்கத்து அப்படின்னு அர்த்தம் கிடையாது.
குறைவாக இருந்தாலும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும், அது செய்யக்கூடிய வேலைகள் அதிகமாக இருக்கும். அதுதான் பரக்கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கையில் ஒரு 10 திர்ஹமை கையில் வச்சுக்கிட்டு பஜாருக்கு கடை வீதிக்கு வந்தாங்க. நம்ம கேள்விப்பட்ட நிகழ்வாக இருக்கலாம். கடை வீதிக்கு வந்தாங்க. அதில் ஒரு 4 திர்ஹத்தை கொடுத்து ஒரு சட்டை ஒன்று வாங்கினாங்க. மேலே போடக்கூடிய ஒரு சட்டை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி அவங்க போட்டுக்கிட்டாங்க. மேலே போட்டு வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒருத்தர் கேட்டார், எனக்கு ஏதாவது மேலே போடுறதுக்கு ஏதாவது ஆடை இருந்தால் கொடுங்க, ஒரே ஒரு சட்டையை தான் போட்டுட்ருக்கிறேன், மாற்றுறதுக்கு கூட சட்டை இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு ஆடையை கொடுத்தா நான் போட்டுக்குவேனே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்குமே கேட்டு இல்லை என்று சொல்லி பழக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்போ தான் புதுசாக வாங்கி போட்டிருக்கிறாங்க, அதை அப்படியே கலட்டி கொடுத்துட்டாங்க, இந்தாப்பா அப்படின்ட்டு. அவர் வாங்கிட்டு போயிட்டார். சரி, இன்னொரு சட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு 4 திர்ஹத்தை கொடுத்து இன்னொரு சட்டையை வாங்கி போட்டுக்கிட்டாங்க. இப்போ கையில் 2 திர்ஹம் மிச்சம் இருக்குது, மொத்தம் 10 திர்ஹம் கையில் வச்சுருந்தாங்க. முதல்ல ஒரு 4 திர்ஹத்தை கொடுத்து ஒரு சட்டையை வாங்கினாங்க, அது இன்னொருத்தருக்கு கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு 4 திர்ஹத்தை வச்சு ஒரு சட்டையை வாங்கி அதை அவங்க போட்டுக்கிட்டாங்க. மீதி கையில் 2 திர்ஹம் இருக்குது, அதில் கையில் வச்சுக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஒரு பெண் அங்கே நடு ரோட்டில் நின்று அழுதுகிட்டு இருந்துச்சு. என்னம்மா ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெண் சொல்லிச்சு, அது ஒரு அடிமை பெண். எங்கள் வீட்டில் உள்ளவங்க 2 திர்ஹத்தை கொடுத்து இந்த மாதிரி கோதுமை மாவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. 2 திர்ஹத்தை நான் தொலைச்சிட்டேன், காணாமல் போச்சு, எப்படி நான் அவங்க வீட்டில் போய் பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏமா கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் வச்சுருந்த அந்த 2 திர்ஹத்தை கையில் கொடுத்துட்டாங்க. நீ வாங்கி நீ கொண்டு போய் பஜாருக்கு போய் என்ன வாங்கணுமோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பெண்ணும் போயிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாங்க. திருப்பி வரும் பொழுது மறுபடியும் அதே பெண் நடு ரோட்டில் நின்று அழுதுட்டு இருந்துச்சு, கையில் கோதுமையும் இருக்குது. இப்போ ஏமா அழுகுற, முதல்ல காசு தொலைஞ்சு போச்சு, ஜாமான் வாங்க முடியல அப்படின்னு சொன்னேன், காசு கொடுத்தேன், பொருளும் வாங்கியாச்சு, பொருளும் கையில் இருக்குது, வீட்டுக்கு போக வேண்டியதுதானே, ஏன் அழுகுற? அந்த பெண் சொன்னது, 2 திர்ஹத்தை கொடுத்து பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்க, காணா போச்சு, நீங்கள் கொடுத்தீங்க வாங்கிட்டேன், ஆனால் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போ போய் நான் வீட்டுக்குள் நுழைஞ்சா இவ்வளோ நேரம் என்ன பண்ண, எங்கே போன அப்படின்னு கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு பயந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. வாமா நானே கூட்டு போய் உன்னை பேசி வீட்டில் கொண்டு போய் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி கூட போகிறாங்க. அது ஒரு அடிமை பெண். வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போய் சலாம் சொல்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டு என்ன விஷயம் கேட்டாங்க. இந்த பெண் விஷயமா பேசுறதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே, நீங்களா வந்திருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி உங்களுக்காக உங்கள் முகத்திற்காக இந்த பெண்ணை மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் நாங்கள் உரிமையும் விட்டு விடுகிறோம், இந்த பெண் உரிமை விடப்பட்டு விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு அந்த குடும்பத்திற்காக துஆ செஞ்சாங்க. துஆ செஞ்சுட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இந்த 10 திர்ஹமுக்கு அல்லாஹ் கொடுத்த பரக்கத்தை பார்த்தீங்களா? 10 திர்ஹத்துக்கு அல்லாஹ் வைத்த பரக்கத்தை பார்த்தீர்களா? ஒரு நபிக்கு அல்லாஹ் சட்டையை கொடுத்தான் அந்த 10 திர்ஹத்தில். இன்னொரு ஏழைக்கு ஒரு சட்டையை கிடைத்தது இதே 10 திர்ஹத்தில். ஒரு அடிமை பெண் உரிமை விடப்பட்டால் இந்த 10 திர்ஹத்தில். அல்லாஹ் இவ்வளோ பெரிய பரக்கத்தை இந்த 10 திர்ஹத்தில் கொடுத்துட்டான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2 பேருக்கு சட்டை கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது, ஒரு அடிமை பெண் உரிமை விடப்படுவதற்கும் இதே 10 திர்ஹம் தான் காரணமாக இருந்தது. எனவே இது பரக்கத்தானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் பரக்கத். கம்மியாக கையில் இருந்தாலும் அதை கொண்டு நாம் செய்யக்கூடிய வேலைகள், நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் மிக அதிகமாக நடந்துச்சு அப்படின்னா அதுதான் பரக்கத். அந்த பரக்கத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜப் மாதத்தில் அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப், யா அல்லாஹ் இந்த ரஜப்ல எனக்கு பரக்கத் செய்வாயாக என்று கேட்டார்கள். இந்த மாதம் பரக்கத்தை கேட்க வேண்டிய ஒரு மாதம். ரெண்டாவது, அந்த துஆவினுடைய 2வது பகுதி, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக என்று அதோடு நிறுத்தி கொள்ளாமல் அடுத்து 3வதா கேட்டாங்க, பல்லிக்னா ரமலான், ரமலானை நாங்கள் அடைய வேண்டும், எங்களுக்கு உதவி புரிவாயாக. 2 மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய ரம்சான் மாதத்தை நாங்கள் எப்படியாவது தொட்டறணும், அந்த மாதத்தை அடைஞ்சிடணும்.
நீ உதவி புரிவாயாக, எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். சில பாக்கியங்கள் அது கிடைப்பதற்கு துஆக்கள் தான் காரணமாக இருக்கும். நிறைய மனிதர்களுக்கு பெரும் பெரும் பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு துஆக்கள் தான் காரணமாக இருந்துச்சு. அதாப் நீக்கப்படுவதற்கு, வேதனைகள் நீக்கப்படுவதற்கு, முசீபத்துகள் அகற்றப்படுவதற்கு, பாக்கியங்கள் கிடைப்பதற்கு துஆக்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறது வரலாறு சொல்லுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தாயாருக்கு ஈமான் கிடைப்பதற்கு ஒரு துஆ தான் காரணமாக இருந்துச்சு. அவங்க ஈமான் கொண்டுட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தாயார் ஈமான் கொள்ளாம இருந்ததோடு மட்டுமல்ல, இஸ்லாத்தை பற்றி தரை குறைவாக பேசிக் கொண்டிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணிய குறைவாக பேசினாங்க. இந்த மாதிரி என் மகனை கெடுத்துட்டார, தாயிட்டேருந்து பிரிச்சுட்டார, நான் ஒரு கொள்கையிலையும் மகன் ஒரு கொள்கையிலையும் இருக்கிற அளவுக்கு பண்ணிட்டார அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டமேனிக்கு திட்டுச்சு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தாயார். இந்த வார்த்தைகளாம் கேட்டுட்டு அபூ ஹுரைரா அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. இதுவரைக்கும் சகிச்சுக்கிட்டாங்க, பெருமானாரையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. ஒரு பக்கம் தாய் எதிர்த்து பேச முடியாது, கண்ணியம் குறைவாக நடக்க முடியாது. இன்னொரு பக்கம் பெருமானாருடைய கண்ணியத்தையும் பார்க்கணும். என்ன செய்யணும்னே தெரியல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. வேற யாராவது இருந்தானா வெட்டி வீழ்த்திருப்பாங்க. இங்கே பெருமானாரை திட்டியது தன்னுடைய தாய் என்பதால் ஒன்றும் செய்ய முடியல. நேராக பெருமானார்ட்டே போயிட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த மாதிரி என் தாயாருக்காக நீங்கள் துஆ செய்யுங்க, தாயாருக்காக துஆ செய்யுங்க, அவங்க ஈமான் கொள்ளணும், அவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும், துஆ செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவினுடைய தாய்க்கு இறைவான் ஹிதாயத்தை கொடுத்துரு. ஒரு துஆ தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க. திறந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தாயார் திறக்கும் பொழுதே அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி தான் திறந்தாங்க. பெருமானாருடைய துஆ உடனே வேலை செஞ்சிச்சு. பல பேருடைய வாழ்க்கையில் ஏற்றம் கிடைப்பதற்கு, வாழ்க்கையில் ஜொலிப்பதற்கு, பல்வேறு பாக்கியங்கள் அவர்கள் பெறுவதற்கு ஏதோ ஒரு துஆ காரணமாக இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஆரம்ப காலகட்டம், அந்த நேரத்தில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி கொண்டிருந்த அந்த நேரத்தில் யமன் நாட்டிலிருந்து ஒருத்தர் அடிக்கடி மக்காவுக்கு வருவார். யமன் நாட்டில் இருந்து ஒருத்தர் அடிக்கடி மக்காவுக்கு வருவார், காபத்துல்லாஹ் தவாப் செய்வார், போவார், வருவார். ஒரு நாள் அவர் வந்தார். மக்காவாசிகள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு அவருக்கு ரொம்ப பெரிய கவனிப்பு, பெரிய உபசரிப்புலாம் செஞ்சாங்க. எப்பவும் வந்துட்டு போகிறவர் தான். இன்னைக்கு பயங்கரமான கவனிப்பாக இருக்குது மக்காவாசிகள் மூலமாக. திடீர்னு ஒருத்தர் நம்மளை கவனித்தார் அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தோடு கவனிக்கிறாருன்னு அர்த்தம். என்னைக்கும் நம்மளை பார்க்குறாரு, என்னைக்கும் நம்ம அவங்கள பேசிட்டு தான் இருக்கிறோம். திடீர்னு நம்ம உட்காருங்க, டீ குடிங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தோடு செய்கிறாருன்னு அர்த்தம். எப்பவும் வந்துட்டு போகக்கூடியவர் தான். திடீர்னு காவிருக்கு ரொம்ப பலமாக கவனிக்கிறாங்க. எல்லாம் கவனித்து முடிச்சுட்டு அவரை கூப்பிட்டு சொன்னாங்களாம், நீங்கள் மக்காவுக்கு வந்திருக்கிறீங்க, இங்கே முகம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, புதுசாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து மக்களை எல்லாம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு, குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அப்பந்தனியாக மகந்தனியாக போயிட்டு இருக்கிறான், சகோதரர்கள் 2 சகோதரர்கள் தனித்தனியாக நிற்கிறாங்க, குடும்பமே பிளவுபட்டு நிற்குது, எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அவர் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க, முதல்ல அவரை போய் சந்தித்து பேசாதீங்க, அவர் ஏதாவது சொன்னால் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க, நீங்கள் வாங்கினா ஆபத்து அப்படின்ட்டு மக்காவாசிகள் இவருடைய காதில் ஊதிட்டாங்க. அந்த மனிதர் எதுக்கு வம்பு, அவரை போய் பார்த்து பேசி நமக்கு ஏதாவது ஆக அப்படின்னு சொல்லி காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு போனார். துஃபைலு தௌசி என்பது அவருடைய பெயர். போய் காபத்துல்லாஹ் பக்கத்தில் அவங்க தவாப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தொழுது கொண்டு இருக்கிறார்கள். பார்த்தாங்க வித்தியாசமாக ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க அப்படிலாம் பார்த்ததில்லை. வித்தியாசமாக ஏதோ ஒன்று காபத்துல்லாவில் செஞ்சுட்டு இருக்கிறாரு. என்னன்னு பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது அவர் ஏதோ ஒன்று ஓதிட்டு இருக்கிறாங்க, ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குல் அவுது ரப்பில் ஃபலக், குல் அவுது ரப்பின் நாஸ் இந்த சூரா ஓதிட்டு இருந்தாங்க.
துஃபைலு தௌசி சொல்லுகிறார், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான வார்த்தைகளை நான் காதால் கேட்டதே இல்லை. அன்னைக்கு இருந்த அத்தனை பேரும் மிகப்பெரிய கவிஞர்கள், மிகப்பெரிய இலக்கியத்தில் கொடிகட்டி பறந்தவர்கள். அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை என் வாழ்க்கையிலே கேட்டதில், அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் அது. ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவங்க வீட்டுக்கு தேடி போயிட்டார். தேடி போய் இந்த மாதிரி நான் உள்ள நுழையும் பொழுதே காஃபிர்கள் என்னை சுற்றி வளைச்சி, இந்த மாதிரி முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிடாதீங்க, அவர்கிட்ட பேசுறாதீங்க, அவர் சொன்னா காது கொடுத்து கேட்காதீங்க என்றான் சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஏதோ ஒரு அற்புதம் இருக்கிறது, உங்களை பற்றி சொல்லுங்க, உங்களுடைய கொள்கையை பற்றி சொல்லுங்க என்று துஃபைலு தௌசி கேட்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள், அல்லாஹ்வை பற்றி எடுத்து வைத்தார்கள். அந்த நிமிஷமே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இது முக்கியம் இல்லை, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அங்கேருந்து போகும்பொழுது பெருமானார்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், யார் ரசூலல்லாஹ், நான் வீட்டுக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன், யமனுக்கு. நான் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா போதாது, என்னுடைய குடும்பமும் இஸ்லாத்துக்கு வரணும், என்னுடைய கபீலா, என்னுடைய கோத்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இஸ்லாத்துக்கு வரணும், நீங்கள் துவா செய்யுங்கன்னாங்க. நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இவர் போனார், முதல்ல தன்னுடைய மனைவிட்டு சொன்னார், தகப்பன்ட்ட சொன்னார், தாயிட்ட சொன்னார் இஸ்லாத்தை பற்றி. அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவருடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக மாறிடுச்சு. அதுக்கு பிறகு தௌஸ் என்ற அந்த கோத்திரத்தை சார்ந்த அத்தனை பேர்கிட்டையும் இஸ்லாத்தை பற்றி எடுத்து வைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய கொள்கையை அவர் எடுத்து பிரகடனப்படுத்துகிறார். எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது கூடும், எது கூடாது, எது சத்தியம், எது அசத்தியம், எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனால் அவங்க ஏற்க மறுக்கிறாங்க, அவங்க ஏற்க முன் வரலை. நீண்ட நெடும் காலமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார், யாருமே இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய அந்த நிலையில் இல்லை. ரொம்ப நாள் கழித்து பெருமானார் சந்திக்கிறதுக்கு துஃபைலு தௌசி வந்து நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் என்னுடைய கோத்திரத்தார்கள் ஒரு பய கூட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, பிடிவாதமாக நிற்கிறாங்க. நீங்கள் அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்யுங்க. என்ன துவா செய்யுமா? என்னுடைய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போட்டு துவா செய்யுங்க. எவனும் திருந்த மாட்டேங்கிறான், பாவத்திலே மூழ்கி இருக்கிறான், வட்டியில் மூழ்கி இருக்கிறான், இணை வைப்பில் மூழ்கி இருக்கிறான், நீங்கள் துவா செஞ்சிருங்க, அவன்லாம் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு துஃபைலு தௌசி வெறுப்பின் உச்சத்தில் கோபத்தின் விளிம்பில் நின்று அந்த வார்த்தையை சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அகிலத்தின் அருள்குடையாக அனுப்பப்பட்டவர்கள், அப்படிலாம் யாருக்கும் பதுவா செஞ்சிட மாட்டாங்க. என்னுடைய சமுதாயம் அழிஞ்சு போகட்டும் அப்படின்ட்டு வந்து கோபத்தில் சொன்ன துஃபைலு தௌசியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹும் மஹ்தி தௌஸா, இறைவா தௌஸ் என்ற அந்த கோத்திரத்திற்கு நீ ஹிதாயத்தை கொடுத்துரு அப்படின்னு ஒரு வார்த்தை. எல்லாரும் ஹிதாயத்துக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சார்கள். துஃபைலு தௌசி அதுக்கு பிறகு ஊருக்கு போனார், எல்லார்ட்டையும் இஸ்லாத்தை பற்றி சொன்னார். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய மனங்கள் மாற ஆரம்பித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹந்தக் ஒரு போர்க்களம் நடந்துச்சா இல்லையா, அந்த ஹந்தக் போர்க்களம் முடிந்த அந்த சமயத்தில் தௌஸ் என்ற கோத்திரத்தை சார்ந்த 80 குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக துஃபைலு தௌசியோடு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு ஃபத்ஹ் மக்காவின் போது, அதுக்கு பிறகு கொஞ்சம் கட்டத்திற்கு போகிறது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்திற்கு மக்கள் வந்து அந்த தௌஸ் என்ற கோத்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஹிதாயத்து கிடைச்சது. ஒரு ஆள் விடாமல் எல்லாரும் ஹிதாயத்துக்கு வந்துட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த தௌஸ் என்ற கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சஹாபாக்களில் அதிகம் ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் அவங்க தான். இவங்களுக்கு ஹிதாயத்து பெருமானாருடைய துவாவின் மூலமாகத்தான் கிடைச்சு. சில பாக்கியங்கள், சில முன்னேற்றங்கள், ஏற்றங்கள் சஹாபாக்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா துவாக்கள் மூலமாகத்தான் அவர்களுக்கு கிடைத்தது. யாரோ ஒருத்தருடைய துவா. இன்னைக்கு நாம வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கிறோம், யார்ட்டையும் கையேந்தாமல் இருக்கிறோம், கண்ணியமான வாழ்க்கை வாழ்கிறோம், நல்ல சிறப்பான வாழ்க்கையெல்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஒன்று நம்மளுடைய துவாவாக இருக்கும், அல்லது நம்மளுடைய பெற்றோருடைய துவாவாக இருக்கும், அல்லது பெரியவர்கள் யாருடைய துவாவாக நம்ம வாங்கியிருப்போம், அல்லது நமக்கு கல்வி போதித்த ஆசிரியர்களுடைய துவா நமக்கு கிடைச்சிருக்கும். ஏதோ ஒரு துவா நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. துவாக்கள் தான் பல்வேறு பாக்கியங்கள் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ரமதானை அடைந்து கொள்வது பெரிய பாக்கியம்.
இது எல்லோருக்கும் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய நசீப் இருந்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். எனவே நீங்க சாதாரணமா ரம்ஜான் கிடைச்சிரும் நினைச்சிடாதீங்க. 2 மாசம் அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹும்ம பல்லிகனா ரமலான், எங்களுக்கு ரமலானை கொடுத்துரு யா அல்லாஹ் என்று கேளுங்கள். கேட்டால் தான் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமதான் மாதத்தினுடைய கண்ணியத்தை சமுதாயத்திற்கு உணர்த்தினார்கள். நீங்க சாமானியமா அந்த பாக்கியம் கிடைச்சு நினைக்காதீங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. 60 நாளா கேளுங்க, அல்லாஹ் ரமதானை கொடுத்துரு, ரமதானை கொடுத்துரு என்று அல்லாஹ்வை கேட்டுக்கொண்டே இருங்களா. ஆனால் அது அவ்வளோ பெரிய பாக்கியம், எத்தனையோ பேர்களுக்கு கிடைக்காமல் போய்விடலாம். அல்லாஹு தாலா அந்த ரமதானை நம் அனைவருக்கும் கிடைக்க செய்வானாக. இன்னும் பல்வேறு ரமதான்கள் வாழ்க்கையில் மௌத் வரைக்கும் எண்ணற்ற ரமதான்களை சந்திக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. பெருமானாருடைய துஆவிற்குரியவர்களாக நம்மை அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் அல்லாஹ் பரக்கத் செய்து புனிதமான ரமதானை முழு ஆரோக்கியத்தோடு உற்சாகத்தோடு சந்தித்து நிறைய அமல்களை செய்து அல்லாஹுவினுடைய மேலான பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.